கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. நிக்கோதேமு யூதருக்குள்ளே போதகராக அதிகாரியாகிய இருந்த பரிசேயர். மேசியாவாக இருக்கலாம் என இயேசுவை தேடி வந்த ஒரே யூத ரபி இவர்தான். எதையும் நிதானித்து உண்மையை விரும்பும் தாழ்மை உள்ளம் கொண்டவர். சனகரிப் சங்க உறுப்பினர் என கருதப்படுகிறார். இயேசு ஒரு குற்றவாளி என பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இயேசுவின் இரகசிய சீசர் ஆதலால் ராக்காலத்தில் அவரிடம் வந்தார். இயேசுவின் உடலை அடக்கம் செய்வதில் பங்கெடுக்க 45 கிலோ வெள்ளைப்போளத்தோடு வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவரிடம் கூறின இயேசுவின் கருத்து கண்டிப்பாக அனைவருக்கும் பொருந்துகிறது. நாம் காணிக்கை கொடுப்பதாலோ ஆலயம் செல்வதாலோ தேவராஜ்யம் செல்ல முடியாது. உள்ளத்திலும் வாழ்விலும் இயேசுவே இரட்சகர் என ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். அப்போது நாம் புது சிருஷ்டியாகிறோம். அதுவே மறுபிறப்பு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதை இயேசு விளக்கி கூறினார். காற்றின் பிறப்பிடம் முடிவை அறியாத போதும் அது வீசுவதை நம்மால் உணர முடிகிறது போல் ஆவியானவரது செயல்களை உணரவும் அனுபவிக்கவும் முடியும். நித்திய ஜீவன் என்பது தேவனுடன் இணைந்து வாழும் பேரின்ப வாழ்வாகும். நிலை பேருடை வாழ்வு எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்யும் வணங்கப்படத்தக்கவர் அவரே. தேவன் பரிசுத்த ஆவியால் கன்னின் வயிற்றில் தோன்றி பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவரே தேவகுமாரன். நம்மேல் பிதா வைத்த அன்பினால் தன்னுடைய ஒரே குமாரனை ஈவாக தந்து நம்மை இரட்சித்தார். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறான். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு பிரானின் ஒளிக்குள் வந்தவன் பொல்லாங்கு செய்ய பயப்படுவான். ஆனால் பொல்லாத கிரியைகள் செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். எப்படி விஷப்பூச்சிகள் ஒளியை விரும்பாமல் இருளுக்குள் தங்களை மறைத்து கொள்கிறதோ அப்படியே இருள் துஷ்ட மனுஷனை மூடிக்கொள்கிறது. மறுமையில் ஆக்கினை தீர்ப்பே அவன் பங்கு. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவன் ஒளியில் நடப்பதால் இடரமாட்டான். நாமும் கிறிஸ்துவின் ஒளியில் நடப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.